ஹே காய்ஸ், இந்த ஃபெஸ்டிவ்க்கு நான் ஒரு மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த மேக்கப் லுக். ஸோ இதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக யார் வேணாலும் பண்ணுற மாதிரியான மேக்கப் லுக். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஹாய், ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஸ்கின் ப்ரெப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்கின் கேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரோஸ் வாட்டர் டோனர் ஃப்ரம் ப்ளம் இதை வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு லைட்டாக வந்து என் கையை வச்சு வந்து டேப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பண்ணுறதுனால அந்த டோனர் வந்து உங்களோட ஸ்கின்னுக்குள்ளே ஈஸியாக வந்து பெனிட்ரேட் ஆகும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, குட் வைப்ஸோட இந்த ரோஸிப் சீரம் இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் இதை நான் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி போடுவேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும். ரொம்பவே வந்து ட்ரையாக மேட் ஃபினிஷ்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த சீரம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக இது ஒரு ஸ்கின் கேர் சீரம். நான் வந்து மேக்கப் முன்னாடி சம்டைம்ஸ் போடுவேன். உங்களுக்கு லைட்டாக ஒரு க்ளோயிங் ஸ்கின் கொடுக்கும். அது மேக்கப்லேயும் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைட்டாக வந்து ஸ்கின் வந்து க்ளோ ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட ஹைலூரானிக் ஆசிட் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசருக்கு வந்து டாட் அண்ட் கீழேருந்து இந்த ஹைலூரானிக் ப்ரோபயோட்டிக் மாய்ஸ்சரைசர் நான் வந்து எடுத்திருக்கேன். இது ரொம்பவே ஜெல் டைப், லைட் வெயிட்டாக இருக்கும். ரொம்ப ஸ்டிக்கியெல்லாம் இருக்காது. அதனால தான் இதை எடுத்திருக்கேன். நம்ம மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து ஸ்கின் கேர் பண்ணணும். பட் ரொம்ப ஹெவியாக பண்ணக்கூடாது. லைட்டாக பண்ணணும், பட் ஹைட்ரேஷனும் இருக்கணும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். இது 9 to 5 லாக்மி 9 to 5 ரேஞ்சிலேருந்து நான் ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இது வந்து இதுக்குள்ளே ஒரு அப்ளிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதிலேருந்து அப்படியே எடுத்தாலே நிறைய வரும். அதனால் லைட்டாக கையில் எடுத்துக்கிட்டு அதை எடுத்து ஃபிங்கரில் வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன் டாட்டாக. அப்போ தான் வந்து ரொம்ப நிறைய அப்புனா மாதிரி இல்லாமல் கரெக்டாக இருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு. இது பார்க்கறதுக்கு லைட்டாக என்னோடய ஸ்கின்னை விட 1 டோன் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் பிளெண்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் செட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பியூட்டி பிளெண்டர் தான் நான் எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து ப்ரஷ்ஷெல்லாம் வச்சு போடுறீங்க அப்படின்னா ஃபினிஷ் வந்து கொடுக்கும். பட் பியூட்டி பிளெண்டர் அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்காது. ஸோ பியூட்டி பிளெண்டரை வந்து தண்ணியில் நனைச்சி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகும். ஆல்சோ உங்களோட ஃபேஸில் வந்து எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் இருந்தால் அதையுமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நல்லா பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பிளெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து நம்ம போடலாம் ஃபேஸில். ஸோ பியூட்டி பிளெண்டர் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த பியூட்டி பிளெண்டர் வந்து நான் செட் ஆஃப் 7 பியூட்டி பிளெண்டர் வந்து அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்குது. அஃபோர்டபுள் ரேஞ்ச் 200க்குள்ளே தான் இது, செட் ஆஃப் 7. ஸோ இது வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் இதோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா எப்படி தான் இருக்குது. அண்ட் நீங்கள் கழுத்துலேயும் வந்து ஃபவுண்டேஷன் போட மறக்காதீங்க. அதுக்கப்புறமா வந்து என்னோடய கன்சீலர். இது வந்து என்னோடய ஃபேவரட் கன்சீலர். மெப்ளின்லேருந்து இந்த ஃபிட்மின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இதை வந்து அண்டர் ஐஸ் அண்ட் எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கிற இடத்துல அண்டு லைட்டாக பிக்மெண்டேஷன் இருக்கிற இடத்துல மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட்டாக தான். ஏன்னா கன்சீலர் சம்டைம்ஸ் ஹெவி ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்பவே மோசமாகிடும். நம்மளோட ஃபேஸ் ரொம்ப அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். அதனால் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த பியூட்டி பிளெண்டர் வச்சே மறுபடியும் வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பியூட்டி பிளெண்டர் வந்து மல்டி பர்பஸ். சம்டைம்ஸ் வந்து ப்ரஷ் வந்து இந்த மாதிரி கன்சீலருக்கெல்லாம் வந்து செட் ஆகாது. பட் பியூட்டி பிளெண்டர் அப்படி கிடையாது. ஸோ அதனால் இந்த பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையுமே பிளெண்ட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. இப்போ ஓரளவுக்கு செட் ஆன மாதிரி இருக்குல்ல. அண்ட் என்னோடய ஐப்ரோஸ் ஆக்சுவலாக நான் வந்து த்ரெட் பண்ணலை. அதனால் ரொம்பவே லைட்டாக ஸ்விஸ் பியூட்டிலேருந்து நான் எப்போவுமே போடுற அந்த ஒரு ஐப்ரோ பேலட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லையும் இதே தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதே ப்ராடக்ட் தான். ஸோ இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சும்மா லைட்டாக மிடில் மட்டும் ரொம்ப கேப் இருக்க மாதிரி இருந்துச்சு. அங்கே மட்டும் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். மற்றபடி நான் எதுவுமே பண்ணலை. எங்கே கேப் இருக்கோ அங்கே மட்டும் பண்ணிக்கிறேன். ஏன்னா இல்லைனா ரொம்ப திக்காக தெரியும். அதுக்கப்புறம் பவுடர், காம்பேக்ட் பவுடருக்கு வந்து லாக்மி 9 to 5 காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலாக ரொம்பவே மேட் ஃபினிஷ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு காம்பேக்ட் பவுடர். உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷ் வேண்டாம், ஃபவுண்டேஷனே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து காம்பேக்ட் பவுடர் ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை எனக்கு ஒரு மேட் ஃபினிஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிக்கலாம். ஸோ காம்பேக்ட் வச்சு செட் பண்ணதுக்கப்புறமா எல்லா வேலையும் ஓவர். இப்போ நம்ம வந்து ஐ மேக்கப் போகிறோம். ஸோ ஐஷேடோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட இந்த பேசிக் ஐஷேடோ பேலட் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பேசிக் ப்ரௌன் ஷேடை ஃபஸ்ட்டு எடுத்து நம்மளோட ஐலிட்ஸில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை ஃபிங்கர் வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரௌன் ஷேட் எதுக்கு போடுறேன்னா இதுக்கப்புறம் நான் இன்னொரு ஷேட் போட போகிறேன், அதுக்காக தான்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிங்க்கான ஒரு கிளிட்டர் கூட இல்லை, ஷிம்மர் ஷேட் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து க்ரீஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் சென்டரில். ஸோ லைட்டாக கீழே மட்டும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த லுக் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் சட்டிலாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன், அதனால் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாஸ்தியாக ப்ராடக்ட் எடுத்துக்கலாம், இல்லைனா ஃபிங்கரில் எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா டார்க்காக வரும். ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா காஜல். ஸோ நீங்கள் காஜல்லாம் போடுறீங்க அப்படின்னா ஐஷேடோ முடிச்சுட்டு போடுங்க, இல்லை எனக்கு ஐஷேடோலாம் வேணாம்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய்க்கலாம். ஸோ இது வந்து எஸ்கியூவோட ஒரு காஜல், பேடாஸ் காஜல் அப்படின்னு, அது வந்து நான் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காகவே இருக்கும், பிக்மெண்டடாக இருக்கும், பட் லைட்டாக ஸ்மட்ஜ் ஆகும், அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. காஜலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா வந்து ஐலைனர். இது எப்போவுமே நான் யூஸ் பண்ணுற ஐலைனர் தான், லாக்மேலேருந்து இன்ஸ்டா லைனர். ஸோ கேமரா முன்னாடி வந்து ஐலைனர் போடுறது ரொம்பவே டஃபஸ்ட்டு டாஸ்க், பட் ஸ்டில் நான் வந்து பண்ணேன். ஏன்னா சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா கேமரா விட்டு போயிட்டு ஆஃப் கேமராவில் போய் ஐலைனர் போட்டு வருவேன். ஸோ இப்போ வந்து அப்படியே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். சும்மா லைட்டாக எனக்கு விங்ஸ்லாம் வந்து பெருசாக வராது, அதனால் விங்ஸ் இல்லாமலே போட்டுட்டு, அண்ட் இந்த மஸ்காரா வந்து பார்த்திங்கன்னா சுகர் பாப்லேருந்து ஒரு மஸ்காரா எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், ஐ மேக்கப் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ப்ளஷ் வந்து எஸ்கியூலேருந்து ஒரு ப்ளஷ் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி போட்டுட்டேன், ஷூட் பண்ண மறந்துட்டேன் ப்ளஷ்ஷும் லிப்ஸ்டிக்கும், அதனால் அகெயின் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த எஸ்கியூலேருந்து ஒரு பிங்க் ஷேட் எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஸ்விஸ் பியூட்டிலேருந்து பிராண்டி ஹேரிங்டன் அப்படிங்கிற ஒரு ஷேட், இது நான் நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன், அந்த ஷேடை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதோட மேக்கப் லுக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் வந்து போட்டு வச்சு இந்த மேக்கப் லுக்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ரொம்பவே சிம்பிளான ஒரு ஃபெஸ்டிவ் லுக், ரொம்ப சட்டிலாக இருக்கும், யார் வேணால் ஈஸியாக போடலாம். இந்த மேக்கப் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். அண்ட் இதோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பாய்.